வீரபத்ரன் எத்தடையும் தகர்க்கும் வல்லமையாளன் வீரன், கருப்பு மேனியன், முறுக்கு மீசைக்காரன், கோரவிழி கண்ணழகன், விரித்த சடையழகன், கருங்காலி கண்டம் கோடாரி பிடித்து ராஜநடை நடக்கும் காளியின் துணையாளன் அவன். ஏழையின் வீட்டின் காவலன் இவன், எதிரியை வீழ்த்தும் காலன் இவன், எரிதனல் கோப அக்கினி இவன், மன்றாடினால் மனதில் நின்றாடுவான் இவன், இருளன் மரளனை படத்தளவிதியாக வைத்த அரசாளும் மாமன்னன் இவன். வீரபத்திரர் சிவபெருமானது நெற்றிக்கண் வியர்வையில் இருந்து தோற்றுவிக்கப்பட்ட கடவுளாக கருதப்படுகிறார். சிவபெருமானை மருமகனாக கொண்ட கர்வத்தினால் தட்சன் சிவனை மதியாமலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவிர்வாகத்தை கொடுக்காமலும் யாகத்தை நிகழ்த்தினான். நியாயம் கேட்டு நின்ற தாட்சாயினியை மதிக்காமல் பேசவே தாட்சாயினி யாகத்தீயில் விழுந்து தன்னை மாய்த்துக் கொள்ள முனையே ருத்ர தாண்டவமாடிய சிவனின் உடலெங்கும் தோன்றிய வியர்வை துளிகள் 1000 வீரபத்திரர்களாக தோன்றி பின் அவை ஒன்றாகியதென்றும் கடுங்கோபத்துடன் யாகசாலை சென்று அங்கிருந்த தேவர் முனிவர்கள் சகலரையும் துவம்சம் செய்தார்.